10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. தேர்வு முடிவுகளை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் 5ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெற்றன. 12,480 பள்ளிகளில் பயின்ற 4,46,411 மாணவர்களும் 4,40,465 மாணவிகளும் 25,888 தனித் தேர்வர்களும் மற்றும் 272 சிறைவாசிகள் என 9,13,036 பேர் எழுதினர். விடைத்தாள் திருத்தும் பணி ஏப்ரல் 21 தொடங்கி 30ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. அதன்படி இந்த ஆண்டு 93.80% மாணவ மாணவியர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 2.25% தேர்ச்சி விகிதம் அதிகம் என்றும், நடப்பாண்டிலும் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்றும், மாணவிகள் 95.88%, மாணவர்கள் 91.77% தேர்ச்சி அடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8,94,264. தேர்ச்சி பெற்றோர் 8,18,743. தேர்ச்சி சதவீதம் 91.55. கடந்த மார்ச் ஏப்ரல் 2024 பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி விகிதம் என்பது 2.25% கூடுதலாக உள்ளது. கூடுதல் விவரங்கள்: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கை 12,485. இவற்றில் மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை 7,555. உயர்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை 4,930. 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை 4,917. 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை 1,867. பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவிகிதம் என்பது: அரசு பள்ளிகள் 91.26%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 93.63%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 97.99%.